ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய் வெத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 13 முதல் 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். நல்லா இருக்கார். அங்கிருந்து 4ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அது மட்டும் இல்லை, மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. சுக்கிரன் பாருங்கள், 2 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார், சிறப்பு. சூரியன் 3ஆம் இடத்துல 4 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு போய் 3 நாள் சென்று பலனை தருகிறார். சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 11இல் இருப்பது மிக சிறப்பு. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல ராசிநாதன் போய் உட்காந்தாருன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. அங்கேருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா. அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு வருமானத்தை லாபத்தை ஈட்டக்கூடிய தருணமாகத்தான் இது அமையப்போகிறது. மொத்தத்தில் 2ல் சுக்கிரன் 2க்குடையவன் இருக்கிறதுங்கிறது நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் காட்டுகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தில் குரு இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 2இல் ஆட்சி பீடம். அதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். அப்போது தந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கக்கூடிய காலம். ஏன்னா சூரியன் குருவோடு இருக்கார். அதுக்கப்புறம் கடகம் சென்று விடுகிறார், நல்ல இடத்துல போய் அமர்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலேயே தந்தையால் அனுகூலம், தந்தைக்கு நல்லது நடக்கும். நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் கூட நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை. அடுத்தது பாருங்கள், இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே 11ல் உங்களுக்கு ராகு இருக்கிறார். ராகு கேதுக்கள் 3, 6, 11ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போ 11ல் ராகு இருக்கிறதே ஒரு ப்ளஸ்ஸு, இந்த குரு பார்க்குறது இன்னும் ஒரு ப்ளஸ்ஸு. அப்போது 11ஆம் இடம் என்பது சுபீட்சமாகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எல்லாம் லாபமயம். பணம் பல வகையில் வரப்போகிறது. வெற்றி வாகை சூடப்போகிறீர்கள். வங்கி கணக்கு உயரப்போகிறது. எண்ணிய செயல், எண்ணாத செயல் கூட ஈடேறும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமக்கலமான ஒரு சூழல். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ வரக்கூடிய வருமானங்களை
செலவு செய்வீர்களா என்று சொன்னால் நீங்கள் வந்து தொழிலுக்காக கூட அதில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். என்னங்க ஓஹோன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. இருக்கட்டும், 7.5 சனி நடக்கிறது வாஸ்தவம் தான். அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று. அந்த படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் கவனம் இருக்காது, மார்க் அதிகமாக எடுக்க முடியாது, அது ஒரு மைனஸ் தான். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான், நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சூப்பருங்க. அந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அவர் கொடுக்க நினைத்தால் யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இது 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. செலவினங்கள் ஏற்படுங்க. அது சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மொத்தத்தில் பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் 2இல் இருக்கிறார். அவர் 7க்குடையவனாகவும் இருக்கிறதாலையும், செவ்வாய் 5இல் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும், இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். எப்படி அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, காத்துட்ருக்குறீங்க, சலுகைகளுக்காக காத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சலுகைகள் கிடைக்குமா? கிடைக்கும். சாதிக்க போகிறீங்க. ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இந்த யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம், அதே நேரத்தில் வந்து அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்குறவங்க, விவசாயத்துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில், அதாவது 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி சொத்து பிரச்சனைக்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டு உங்கள் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. உங்களை சும்மா தான் இது பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பாருங்கள், தொழிலில் சிறப்பு இருந்தால் தானே 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போது சிறப்பான ஒரு அம்சம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டு, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். அது மட்டும் இல்லைங்க, இந்த புதன் பாருங்கள் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார். அவர் ஆக்சுவலாக வந்து 3க்குடையவன் 4ல் இருந்து மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கே வருகிறார், வக்ர நிவர்த்தி பெற்று. அதனால் உங்களை பொறுத்தவரையும் எடுத்த காரியங்கள் கைகூடும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மீடியா துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, மற்றபடி வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், வீடை வந்து இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையம், இந்த பெயிண்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். மொத்தத்தில் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பதால் நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.